ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரியனின் தொழில் வள. இதான் தலைப்பு. சூரிய பகவான் ஜோதிட சாஸ்திரத்திற்கு இன்றியமையாத ஒரு கிரகம். சூரியன் இல்லைன்னா ஜோதிடமே இல்லை. நவக்கோள்கள் அப்படின்னு நம்ம வர்ணிக்கப்படுற எல்லாமே சூரியனை சுற்றிட்டு இருக்கிறவங்க தான். இதில் சூரியனை ஒரு கோளாக நம்ம நினச்சாலும் அவர் தான் அரசன். அவரிடமிருந்து பெரும் ஒளி தான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறதுனா அது மிகையே அல்ல. மற்ற கோள்களும் அவர்கிட்டருந்து வாங்குகிற ஒளியை திருப்பி பூமியில் எப்படி பிரதிபலிக்கிறதுங்கிறத பொறுத்து தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படுது. இது நல்ல ஜாதகமா, யோக ஜாதகமா, இல்லை சுமாரான ஜாதகமா, கோடீஸ்வர ஜாதகமான்றதெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த ஒளி அளவுகள் அடிப்படையில் தான். ஜோதிடம்ங்கிறதே ஒளி அளவு தான். அதனால தான் அதை ஜோதி இடம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இப்போ சூரியனுக்கு தொழில் வலு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டில் உத்தராயண புண்ணிய காலத்தை தொடங்கி வலுப்பெற அமைகிறவர் சூரியன். ஒரு சனி பகவானுடைய மகர வீட்டில் பகை அப்படிங்கிற நிலைமையினால் கூட அங்கே தான் தை மாதம் தொடங்கி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகும். வடக்கு நோக்கி தன் ரதத்தை திருப்புகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே நண்பகலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சூரியன் 10ஆம் வீட்டில் திக்பலம் அடைவார். சூரியனுக்கு 10ஆம் இடத்திற்கும் அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ சூரியன் எந்த ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருந்தாலும், அல்லது சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும், 11ஆம் வீட்டில் பங்கப்படாமல் சூரியன் இருந்தாலும் இவங்க சம்பாத்திய வலுவும் தொழில் வலுவும் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுல மிகையே இல்லை. சூரியன் தரக்கூடிய பலவிதமான தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இந்த நிலைமையில் இருக்கலாம். ஒன்று லக்னத்துக்கு 10ல் இருக்கலாம், அல்லது ஆட்சியாக இருக்கலாம், அல்லது உச்சமாக இருக்கலாம், அல்லது 11ஆம் வீட்டில் சூரியன் இருக்கலாம். இந்த 4 நிலைகளில் உங்கள் லக்னத்துக்கு சூரியன் இருந்தால் நீங்கள் சூரியன் தரும் தொழில்களை, சூரியனின் தொழில் வலுவை பயன்படுத்திக்க தகுதி கொண்டவர் அப்படின்னு. ஜாதகம் பார்க்குறதுல நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒன்று, அரசு வேலை கிடைக்குமான்னு. இந்த அரசு வேலை கிடைக்குமாங்கிற விதிக்கு இந்த 4 விதிகளை பொருத்தி பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்காரா? திக்பலம் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்காரா? வாய்ப்பு இருக்குது. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் உச்ச வலுவோடு சித்திரை மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? அரசு வேலை வாய்ப்பு இருக்குது. சூரியன் ஆட்சி பெற்ற ஆவணி மாதம் சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்திருக்கீங்களா? வாய்ப்பு இருக்குது. இந்த அமைப்புகளில் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். ஸோ அரசு வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் சூரியனோடது. அதிகாரத்தை பயன்படுத்தும் தொழில்கள் கொண்டவர்கள் அனைவரும் சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதிகார தொழில்கள், அரசியல்வாதி, அதிகாரமிக்க பதவிகள், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரியான உயர்மட்ட பதவிகள், சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள், இதெல்லாமும் சூரியனுடைய துறைகளில் வரக்கூடியது தான். இது போக பார்த்திங்கன்னா பளபளக்கும் பொருட்கள், பளபளப்பு மிகுந்த பொருட்கள், கண்ணாடி போன்ற பாத்திரங்கள், பீங்கான் பாத்திரங்கள், இதெல்லாமும் சூரியன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வரக்கூடியது. இது சார்ந்த வியாபாரங்கள், தங்க நகை அணிகலன் வியாபாரம் ஒரு விதத்தில் குரு சூரியன் தொடர்புனால் ஏற்படக்கூடிய ஒரு தொழில். நீதிபதிகள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களும் சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வரக்கூடியவங்க. ஆணையிடும் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க. பவர் செக்டார்ஸ், மின்சாரத்துறை, இந்த பவர் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே மின்சாரமும் உள்ளே வந்துடுது. அதுவும் ஒரு வலிமையான சக்தி தானே, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, உணர மட்டுமே முடியக்கூடிய ஒரு சக்தி மின்சாரம். நம்ம கையை பிடிச்சோம்னா கரண்ட்டு ஷாக் அடித்து தூக்கி எறியும். ஆனால் கரண்ட்டை கண்ணால் பார்க்க முடியாது. அதை இயக்கும் பொருள்கள் மூலமாக கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி தான் சூரியனும் மறைமுகமான அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களையும் நேரடியாக அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களையும் உருவாக்கும் தன்மை கொண்டவர் சூரியன். அரசாங்கத்தின் கீழ்நிலை பதவியிலிருந்து மேல்நிலை பதவி வரைக்கும் அத்தனை விதமான பதவிகளையும் தரக்கூடியவரும் சூரியனும் தான். ஒருவருக்கு ஆத்ம சுத்தியை தரக்கூடியவர் சூரியன், ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லலாம். தகப்பன் செய்த வேலை மகனும் தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பும் சூரியன் இந்த 3 நிலைகளில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் செய்ய முடியும். உதாரணமாக உங்கள் லக்னத்துக்கு சூரியன் 10ல் இருக்கார். நீங்கள் கன்னிகா லக்னம், சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கார், 12 கூடையவர் 10ல், திக்பலம் கூடவே உங்கள் லக்னாதிபதி புதனும் இருக்கார்.
இப்போ புதாதித்ய யோகமாகவும் அது கன்வெர்ட் ஆகும். இது அப்பாவுடைய வேலையை மகன் எடுத்து செய்கிறது. அப்பா செஞ்ச 3 தலைமுறையாக நாங்கள் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோம் சார், நகை கடை வச்சுருக்கோம், தொடர்ந்து எங்களோடது ஆசாரி ஒர்க் பண்ணுற வேலை, அந்த மாதிரி கண்டினியூவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பில்டிங் கான்ட்ராக்டராக அப்பாவும் இருந்தார், நானும் பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன். அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருந்தார், நானும் கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டேங்கிற அந்த கண்டினியூட்டியை கொடுக்கக்கூடியது சூரியன் 10ஆம் இடத்தோடு இருக்கும்போதும், அல்லது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது, அல்லது சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று இருக்கும்போதும் தொடர்ச்சியாக வரும். தகப்பனாதி வர்க்கத்தின் தொழில்களை எடுத்து செய்கிற அமைப்புகளும் அந்த சூரியனுடைய அமைப்புகள்லேயே வரும். இப்போ சூரியன் எனக்கு ஆட்சி, தாத்தா ஜோசியர், அப்பா இல்லை, தாத்தா ஜோசியர். அப்போ அந்த பலன் அப்படியே நமக்கு வருது ஜெனட்டிக்கில். சூரியன் வலுத்தவர்களுக்கு அந்த ஒன்று விட்ட உறவு மூலமாக, அதாவது அப்பாவுடைய அப்பா அம்மாவோட அப்பா அவங்க செஞ்ச தொழில்கள் அது அப்படியே ரத்த சம்மந்தப்பட்ட உறவு ரீதியாகவும் நம்ம ஜெனட்டிக்கில் ஜீன் மூலமாகவுமே நமக்கு திருப்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும். தாத்தா செஞ்சுட்டு இருந்த தொழில் பேரனுக்கு வருது அப்படிங்கிறது மாதிரி, தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்கிறாங்களே அதே மாதிரியான அமைப்பில் சூரியன் வலுத்தவங்களுக்கு அந்த தொழில்களும் வரும். சில நிலைகளில் சூரியனுடைய வலு நம்மளுடைய ஆத்மாவை வலுப்படுத்தி நல்ல தொழில் யோகத்தை கொடுத்து அதன் மூலம் முன்னேற்றம் அடைய வைக்கும். இன்னொன்று, சூரியனுக்கு சம்பாத்திய காரகன்னே ஒரு பேர் உண்டு. சூரியன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறவங்களே மோஸ்ட்லி சம்பாதிப்பாங்க, நல்லாவும் சம்பாதிப்பாங்க. அவர் திக்பலம் அடைஞ்சாலும் லாபஸ்தானத்தில் இருந்தாலுமே இந்த விதிகள் தொடரும். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன், குழந்தையோட ஜாதகம் தான். லாபஸ்தானத்தில் சூரியன், மீன லக்னம், லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சூரியன். இந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்க இந்த ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்ச வக்ரம், நீச்சம் ப்ளஸ் வக்ரம். இவங்க கேட்ட கேள்வியே பையன் டாக்டர் படிப்பானா அப்படின்னு தான். கண்டிப்பாக படிப்பான், படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா சார் நிறைய ஜோசியர் பார்த்தாங்க செவ்வாய் நீச்சமாக இருக்குது பையனுக்கு, இவனுக்கு மருத்துவமே வராதுன்னாங்க. அப்படி இல்லாமல் சூரியன் நல்ல வலுவாக இருக்கார், ப்ளஸ் செவ்வாய் நீச்சம் வக்ரமும் அடைஞ்சிட்டார், அதனால் அவர் செயல்படக்கூடிய தகுதியோடு தான் இருக்கார், கண்டிப்பாக மருத்துவ சீட் கிடைக்கும், படிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ நீட்டை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எழுதி பாஸ் பண்ணி மருத்துவத்துறையில் சேர்ந்துட்டான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சோம். ஸோ இதுதான் சூட்சம். இதில் அந்த மீன லக்னத்துக்கு காலபுருஷனுடைய 10ஆம் வீடும் அந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலையும் சூரியன் அமர்ந்ததன் வலுவே அவருக்கு மருத்துவத்துறையை கொடுக்கும். மருத்துவ தொழிலில் புகழ் பெறுபவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரும். அவர் தர்ற தொழில்களில் மருத்துவ தொழிலும் ஒன்று. எல்லா தொழிலுக்கும் மூல காரகனே அவர் தானே சூரியன். அவர்கிட்ட இருந்து தானே ஒவ்வொரு கிரகங்களும் இயங்குது. சூரியனை தானே நம்ம பூமி உட்பட எல்லாரும் சுற்றிட்டு வரோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனைத்து தொழில்களுக்கும் ஆதி மூலம் என்று அவர் எடுக்கலாம். அப்போ சூரியனுடைய வலு ஏன் உங்களுக்கு ஆத்மாவை வலுப்படுத்துகிறது, ஏன் உங்களுக்கு சம்பாதிக்கும் எண்ணத்தை கொடுக்கிறது, ஏன் உங்களை தலைமை தாங்கும் மனிதராக மாற்றுகிறது, ஏன் உங்களை தன்னலமற்றவராக மாற்றுகிறது, ஏன் உங்களை பொறுப்பு மிக்கவராக மாற்றுகிறதுனா அவரை சுற்றி தான் எல்லா கிரகமும் இயங்குது. அதனால் அப்படி தான் மாற்றும். அதிகாரத்தை செலுத்துபவராகவும் இருப்பாங்க, அன்பை செலுத்துபவராகவும் இருப்பாங்க, வணக்கத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பாங்க, வணங்கத்தக்கவர்களாகவும் இருப்பாங்க. மடாதிபதிகள், ஒரு நிர்வாக குழுவின் தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், பெரும் பதவி வகிக்கக்கூடியவர்கள், தொழில் அதிபர்கள், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரத்தில் அமரக்கூடியவர்களுக்கு சூரியன் ஜாதகத்தில் வலுவார். ஆணித்தரமான பேச்சு சிந்தனை கொண்டவர்கள், நேர்வழி என்வழி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இப்படின்னா இப்படி தான்ப்பா, என்னால் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நெற்றி பொட்டில் அடித்தார் போல தனது கருத்துக்களை பதிவிடும் தன்மையும் சூரியனுடைய வலுவிலே வரும். அந்த மாதிரியான தொழில்கள் புரிவதற்கு, ஒரு நீதி அரசராக இருப்பதற்கு, ஒரு மருத்துவமனை டீனாக இருக்கிறதுக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு, ஒரு அரசியல் மிக பெரும் பதவிகள் வகிப்பதற்கு, அதிகாரமுள்ள அரசு வேலைகளில் இருப்பதற்கு, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சிஇஓ மாதிரியான பதவிகள் வகிப்பவர்களுக்கு, ஒரு கட்டுமானத்துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, பவர் செக்டர் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஜூனியரான சீனியரான அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, ஜூனியராக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி, எல்லா விதமான அமைப்புகள்லையும் தனக்கு கீழே 10 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களுக்கு சூரியன் நல்லா இருப்பார். இந்த தொழில் வலுவில் சூரியன் பார்த்திங்கன்னா இந்த 4 இடங்களில் இருந்தால் போதும். ஆட்சி, உச்சம் ப்ளஸ் திக்பலம், லாபஸ்தான். லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்தவர்களுமே ரொம்ப பெரிய லெவலில் பராக்கிரமாக செயல்படுவாங்க. விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் தொழில் அப்படிங்கிறதுல நல்ல வலிமையான அமைப்புகள். ஒரு மார்க்கெட்டிங் மீடியேட்டர்,
தகவல் தொழில்நுட்ப துறைகளில் வெற்றி பெறுவதற்கும் சூரியனுடைய அமைப்பு வேணும். எல்லாமே வேறு வேறு கிரகத்தினுடைய தொழில்கள் மாதிரியே இருந்தாலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இந்த சம்பார்த்திய காரகன் சூரியன் வலுப்பது சிறப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சூரியன் வலுவாக இருந்தாலே உங்களுக்கு ஆத்மாவும் லக்னமும் வலுவாயிடும். மறைமுகமாக லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். நேரடியாக லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன், அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரிஷப லக்னத்தில் தான் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பவரே சூரியன்கிட்ட தான் இருக்கும். புரியுதுங்களா? அவர் தான் நமக்கு முன்னோர். அப்போ அதிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்வியல் தொடங்குகிறது. சூரியன் இல்லையேல் ஜோதிடம் இல்லை, சூரியனின் வலுவில்லையேல் சம்பார்த்திய வலுவில்லை. சூரியன் பெருசாக கெட்டு போகக்கூடாது ஜாதத்தில். சூரியன் ரொம்ப மோசமாக ராகு கேதுனால பீடிக்கப்பட்டிருந்தாலோ, கடும் பகை வீடுகளில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும், அவர் சனியோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் சங்கடமான மனோநிலை கொண்டவராக ஜாதகர் இருப்பார். தன்னம்பிக்கை ரொம்ப கொஞ்சம் போயிடும். கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை அணுகிறதுலேயே அவருக்கு பிரச்சனை இருக்கும். லக்னமே பழுதுபடும். லக்னாதிபதியே வலுவாக இருந்த நிறைய ஜாதகங்களுக்கு நான் இந்த மாதிரியான அமைப்பில் பார்த்துருக்கேன். சரி, எனக்கு லக்னத்திலே தான் லக்னாதிபதி இருக்கார், ஆனால் நான் எந்த கான்ஃபிடெண்ட்டாகவும் செயல்படவே முடியல. ஏன்னார் சூரியன் கெட்டு போயிருப்பார். சிலருக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதியை நீச்சமாக இருப்பார், நல்ல வேலையில் இருப்பாங்க, நிறைய சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, பொருளாதாரம் இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அங்கே சூரியன் நல்லா இருப்பார். லக்னாதிபதி கெட்டுப்போன நிலையிலும் சூரியன் திக்பலம் அடைந்த நிறைய ஜாதகங்கள் அரசு பதவியில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல முன்னேற்றமாக இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு நிர்வாக திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஹெச்ஓடி மாதிரியான ஆளுங்க, பல பேரை பல வேலைகளில் பிரித்து விடக்கூடிய பொறுப்பு மிக்க பதவிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் சூரியன் பவரில். சூரியனுடைய வலு ஒரு ஜாதகத்திற்கு மிகவும் அவசியமானது. ஆத்ம சுத்தி, சம்பார்த்திய வலிமை, நேர்வழி, அதிகார தோரணை, அன்பு செலுத்துதல், அரவணைத்து செல்லுதல், அனைத்துக்கும் சூரியன் காரக கிரகம். ஜோதிடத்துக்கு அவர் தான் காரக கிரகம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியனின் வலு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். சார், ஒருவேளை என் ஜாதகத்தில் சூரியன் வீக்காக இருக்கார், என்ன சார் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். யோகாவில் ஒரு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரியான ஒரு யோகா இருக்குது, அது முடிஞ்சால் செய்யுங்க. உங்கள் வயது ஒத்துக்குச்சுன்னா யோகா பண்ணுங்கள், இல்லைன்னா டைரெக்டாக சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அவருடைய வலிமையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சூரியனுடைய வலு உங்களுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஆயுள் பலத்தையும் நிச்சயமாக தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.